அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து அன்பே டயானா. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு பியூர்லி இந்து குடும்பம், ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்த ஹீரோவோட ஃபேமிலி. அதே மாதிரி ஹீரோயினோட ஃபேமிலி வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் காலேஜ் படிக்கும்போதே லவ் இருக்குது. பல வருடங்களாக அவங்க லவ் சொல்லிக்காமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாதிரி சைட் எடுத்துக்கிட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க லவ்வை சொல்லிக்கலான்னு போகும்போது ஒரு புரட்டாசி மாதம் ஒன்று வருது. அப்போ வந்து ஹீரோ வீட்டில் பயங்கரம் விரதம் இருந்து சாமிக்கெல்லாம் பூஜை ஆராதனைலாம் பண்ணிவிட்டு ரோஜா சொல்கிறாங்க, இந்த ஒரு மாதத்துக்கு யாருமே நான்வெஜ்ஜை தொடக்கூடாது, தொட்டிங்கன்னா உங்கள் கையால் ஒடிச்சுக்கோன்னு சொல்லி மிரட்டி அமுச்சு விட்றாங்க. உடனே ஹீரோ தலையாடிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோடனே திடீர்னு ஹீரோயின் வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வருது, நீங்கள் அன்றைக்கி என் பொண்ணை காப்பாற்றிட்டீங்க, அதனால் உங்களுக்கு விருந்து வைக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே இவரும் சுதாகரும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா டேபிள் ஃபுல்லாக பலவிதமான சரக்கு, குடும்பத்தோடு உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடித்து முடிச்சுட்டு பீப் கறி, மட்டன் கறி, சிக்கன் கறி, நண்டு பொரியல், எறா பொரியல்னு பலவிதமான நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ எஞ்சி வெளியே வந்துடுறாரு. வந்து யோசிக்கிறார், இந்த பொண்ணை நம்ம லவ் பண்ணலாமா, நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா, நம்ம குடும்பத்தில் புரட்டாசி மாதம் விரதம்னு சொல்லிட்டு பயங்கரமாக பூஜை சாம்பிரான்லாம் போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க பாருங்கள், அரைக்குறையாக ட்ரெஸ்ஸை போட்டு அங்கங்கே உலாத்திக்கிட்டு நடு வீட்டிலே உட்காந்து குடும்பத்தோடு சரக்கு அடிச்சுக்கிட்டு பலவிதமான கறிகளை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, அதனால் வந்து நம்ம அம்மா வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு லவ் பிரிஞ்சிடலான்னு நினைக்கிற டைமில் ஹீரோவோட முறை பொண்ணுக்கும் ஹீரோவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. இப்போது நிச்சயதார்த்தம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரா இல்லை லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரா அப்படின்றதான் படத்தோட கதை. இந்த படத்தோட ஹீரோ பாரி இளவழகன் வந்து ஆல்ரெடி ஜமா அப்படின்ற ஒரு படத்தை இயக்கி நடிச்சிருந்தாரு. அந்த படம் பெருசாக போகலன்னா கூட மக்கள் மனசில் நல்லா பேசப்பட்டுச்சு. ஒரு நல்ல படம், நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நல்லா பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த படத்தில் நடிக்கும்போது ஹீரோ வந்து சிக்கன் சிறுத்தைக்குட்டி மாதிரி இருந்தார். ஆனால் இந்த படத்தில் நல்லா உடம்பு முழுக்குன்னு ஏற்றி பொக்குன்னு பெருத்தக்குட்டி மாதிரி ஆகிட்டார். இதனாலேயே இவரும் ஹீரோயினும் ஒன்றா வரும்போது இவருக்கு இந்த ஜோடியா, ஐயோ என்னடா இது, சக்கரை பொங்கலுக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஜோடி பொருத்தம் செட்டே ஆகலை. பல இடங்களில் நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் மொத்த திறமையும் ஜமா படத்தில் காட்டிட்டனால இவர் வந்து ஒரு நல்லா நடிக்கிறாரு அப்படின்றத நம்மளால் ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் ஹீரோயின் கண்ணுக்கு கவர்ச்சியான குளிர்ச்சியான ஒரு அழகான ஹீரோயினை. அவங்க வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க. பட் ஆனால் நடிக்கணும்ல, ஹீரோவுக்கும் இவருக்கும் காம்பினேஷன் செட் ஆகாதனால அவங்களுடைய நடிப்பும் தொய்வை சந்திக்குது. பட் இருந்தாலும் அவங்க கொடுத்த போர்ஷனை சரியாக ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ரோஜா, ஒரு டெரரான அம்மா, குடும்பத்தை அடக்கி ஆளக்கூடிய, புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெரரான அம்மா. குடும்பமே அவங்கள பார்த்து பயப்படுது. ஐயோ இந்த விஷயத்தை அம்மாட்ட எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் தயங்கி குழந்தைகள் பேசக்கூடிய அளவுக்கு, குழந்தைகளை அதட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அராஜகம் முடிச்ச ஒரு அம்மா கேரக்டரில் ரோஜா நடிச்சிருக்காங்க. இவங்க வந்து ரீஎன்ட்ரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரோஜாவோட ரீஎன்ட்ரி வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இன்னும் நிறைய படங்கள் அம்மா கேரக்டருக்கு இவங்களை கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நடிப்பை கூப்பிட்டுதாங்க. அவங்களுடைய கணீர் குரல், இந்த குரலெல்லாம் டைலாக்லாம் கேட்கும்போது ஸ்பீக்கர் வெடிச்சு செதறியும் போல, அந்த அளவுக்கு அவங்களுடைய குரல் இருந்துச்சு. அவங்களுக்கு அடிமை புருஷனா சேத்தன். இந்த சேத்தன் வந்து யாருமே ஜமா படத்தில் ஒரு பிரமாதமான நடிப்பை கொடுத்திருந்தாரு. அதேனால இந்த படத்துலையும் அவருக்கு போட்டிருக்காங்க. இவருடைய நடிப்பு இந்த படத்தில் ரொம்ப பிரமாதம். அதாவது காமெடியனாக போட்டிருக்கிற சுதாகருக்கு கைதட்டாதவங்க கூட இவர் பேசுகிற பல வசனங்களுக்கு கைதட்டினாங்க. அந்த அளவுக்கு இவருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எந்த இடத்துல கோவப்படணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல ஓங்கி டைலாக் பேசணும், இந்த மாதிரி பல பரிமாணங்களில் அவர் நல்லா சிறப்பாக நடிச்சிருந்தார். அடுத்து காமெடிக்கு வந்து சுதாகரை போட்டிருக்காங்க. சுதாகர் வந்து அவரோட நடிப்பு நல்லா இருந்துச்சு. பட் உடல்வாகு நடிப்பு எல்லாமே ஓகே தான். பட் அவர் பேசுகிற ஸ்லாங் மட்டும் பல பேரால் ஏற்றுக்க முடியாமல் எடிட்டட் ஆகிட்டாங்க. என்னடா இது, ஒழுங்காகவே பேசியிருக்கலாமடா, எதுக்கு இந்த பாம்பே பாபா அப்படின்ற ஒரு ஸ்லாங்கை பேசினா நமக்கு வந்து கடுப்பாகுது அப்படின்ற மாதிரி பல பேர் கடுப்பேற்றுற மாதிரி அவருடைய ஸ்லாங் இருந்துச்சு. இதனாலே பல பேர் அவர் மேலே எரிச்சல் அடைய வச்சுச்சு. மற்றபடி படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேமரா ஒர்க்கு பிரமாதமாக இருந்துச்சு. பாடல்கள் ஒன்றும் மனசில் நிற்கிறனாலும் ரொம்ப வெறுப்படிக்காத அளவுக்கு படம் இருந்துச்சு. எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாருடைய ஒர்க்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, வெளியில் வெயிலுடைய அனத்தில் அதிகமாக இருக்குது. வீட்டில் போய் உட்காந்தாலும் பொண்டாட்டி தொல்லை அதிகமாக இருக்குது. வெளியே சுத்தமுள்ள கடங்காரமாக சுற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு 2 மணி நேரத்தை எப்படி கழிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 200 ரூபா கொடுத்த டிக்கெட் எடுத்து ஏஜில் போய் ஜாலியாக உட்காந்துட்டு மனசுக்கு பிடிச்சும் பிடிக்காத ஒரு படத்தை பார்த்துட்டு வரலாம். ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல படமும் கிடையாது. சுமாரான படம், போய் பாருங்கள். தேங்க்யூ.